அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம கோபி அனுப்பின ஆள், அதாவது ஆனந்த் வந்து செஃப்பாக வந்திருக்காரு. நான் இந்த ஹோட்டலில் கண்டிப்பாக ஒர்க் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி ஸ்டார் ஹோட்டலில் நான் குக் பண்ணியிருக்கேன். ஆனால் அங்கே என்னோட திறமை வெளிக்காட்டுறதுக்கான சரியான சான்ஸ் கிடைக்கல. அதனால தான் உங்கள் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவை ஓரளவுக்கு பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. நம்ம பாக்கியாவும் சரி, நாங்கள் சொல்கிற டைமுக்கு சொல்கிற மாதிரி ஃபுட்டை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தா போதும், நாளைக்கே வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அந்த ஆனந்த் ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த டைமில் நம்ம பழனிசாமி சார் வந்து அவங்களோட நியூவாக ஒரு கேக் ரெடி பண்ணதா சொல்லி அந்த கேக்கை டேஸ்ட் பார்க்கறதுக்காக நம்ம பாக்கியா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பாக்கியா அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, சார் ஃப்ளேவர்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது, என்ன ஒன்று கொஞ்சம் சுகர் அதிகமாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. மேடம், இதுக்காக தான் மேடம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன், நீங்கள் பாருங்கள் என்ன மிஸ்டேக்கு இல்லை என்ன அதிகம் கம்மி அப்படிங்கிறத பக்காவாக உடனே சொல்லிடுறீங்க, அதனால தான் இங்கே வந்து கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவை பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியாவும் சரிங்க அப்படிங்கிற மாதிரி பேசி முடிக்கிறாங்க. ஆனால் இதோட இல்லாமல் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கான சிறந்த வாய்ப்பு இதுதான், இதை நம்ம விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவுக்கு வேண்டிய சஜஷன் எல்லாத்தையுமே நம்ம பழனிசாமி சார் சொல்லிட்டு கிளம்புறாரு. அதோட மட்டும் இல்லாமல் நம்ம பாக்கியா அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, வீட்டோட சூழ்நிலையை மட்டும் யோசிக்கிறத தாண்டி பிஸ்னஸையும் பார்க்கணும். பிஸ்னஸ் இப்போ கொஞ்சம் டல்லாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பழனிசாமி சார்கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் சேலரி கொடுக்க முடியல, டிலே ஆகுதுன்றதுக்காக வரப்போகிற பண்டிகை அப்போ நம்ம பிரியாணி ஆர்டர் எடுக்கலான்னு இருக்கோம். அதுலேயும் மற்ற ஹோட்டல்ஸ் விட நம்ம செப்பரேட்டாக தெரியணும், ஒவ்வொரு டிஷ்லேயும் நம்மளோடது புதுவிதமாக ஏதாச்சும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த பிரியாணி ஆர்டர் எடுத்து நம்ம பாக்கியா வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஆனால் இதை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோபி பல ரூபங்களை கையாள போகிறாரு. என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.